மணக்கோலம் பிவிஆர் அவர்களின் மணக்கோலம் அத்தியாயம் 6. பாகீரதியின் மௌனத்தையும் அவள் முகத்தில் பிரதிபலித்த சங்கடத்தையும் உணர்ந்து புரிந்து கொண்ட அலமேலு, என்ன பாகீரதி, கல்யாண பேச்சு பேச வந்தவள் சாவை பற்றியெல்லாம் பேசுகிறாளேன்னு இப்படி வாய் அடைச்சி போயிட்டியா? நல்லது கெட்டதையெல்லாம் கலந்து பேசினாதான் நல்லது மிஞ்சி இருக்கும் என்றாள். அதுக்கில்லை மாமி, இந்த வீட்டு ராசியை நினச்சி பார்த்தபோது நம்ம சீதாவுக்கு ஏதும் அடியாசடே என்று சிரித்த அலமேலு, நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தியா, ஏதோ தோஷம் இருக்குன்னு இந்த மூர்த்தி ஜோசியர் சொன்னார்னு 2 மாதம் முன்னாலே பிராயச்சித்தம் கிரகசாந்தி நவகிரக ஹோமம் எல்லாம் பண்ணினான் ரகு. நீ அதை பற்றி ஒன்றும் பயப்படாதே என்று கூறி முடித்தாள். அப்படியா, அப்போ சரி என்று ஒரு வினாடியில் பாகீரதியின் கலங்கிய மனம் தெளிவடைந்தது. நாளும் தெரிந்தவள் அலமேலு. அவள் சொல்வதில் தப்பு எப்படி இருக்க முடியும்? பாகீரதி சமாதானமடைந்து விட்டாள் என்பதை கண்ட அலமேலு ஒரு நிமிட மௌனத்துக்கு பிறகு, இப்போதைக்கு ரகுவுக்கு 600 ரூபாய் வருது. ஊரிலே ஒரு வீடும் நெல்லும் தேங்காயும் இருக்குது. அப்பா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுட்டு போன பணம் 20,000 இப்போ பேரன் பேத்தி எடுத்து 35,000 ஆயிடுத்து. இதெல்லாம் போதாதற்கு ஆஃபீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் பணம், மயிலாப்பூர் ஃபண்ட் ஆஃபீஸில் டெபாசிட் எல்லாம் வேறு. மொத்தத்தில் 2 லட்சத்துக்கு ஏதோ கொஞ்சம் குறையலாம் என்றாள். பாகீரதி அசந்து போனாள். சீதா லட்சாதிபதியின் மனைவியாகவா போகிறாள்? ரொம்ப பெரிய இடமா இருக்கே மாமி. வரதட்சணை, நகை, செலுத்தி இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன்? வரதட்சணை காலனா கொடுக்க வேண்டாம். நகை ஏதோ இருக்கதே ஒப்பேத்தி வை. ரகுவின் அம்மா கொஞ்சமாக நகை வச்சுட்டு போயிருக்கா. வங்கியும் ஒட்டியானமும் காசு மாலையும் 90 பவுனுக்கு இருக்குது. எல்லாத்தையும் அழித்து இந்த காலத்து ஃபேஷனுக்கு அவனே நாளைக்கு செஞ்சு போட்டுக்குவான் சீதாவுக்கு. பாகீரதி மலைத்தாள். ஆனால் வெகுளியாக, இவ்வளவெல்லாம் இருக்கிறவனுக்கு ஏன் பெரிய இடத்திலிருந்து வரவில்லை மாமி என்று கேட்டாள். கேட்ட பின் ஏன் கேட்டோம் என்று நாக்கையும் கடித்து கொண்டாள். அப்படி கேளு என்று அலமேலு கேள்வியை இதற்கு முன்னையே எதிர்பார்த்தவளைப் போல பாகீரதியை பார்த்தாள். பிறகு பாகீரதி, புதுசாக ரேடியோ 400 ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கி நாளைக்கே விற்க போனாலும் என்ன கிடைக்கிறது? 200, அதிகம் போனால் 250. மாப்பிள்ளையும் அப்படி தாண்டி. செகண்ட் ஹேண்டு ரேடியோ மாதிரி தான். ஒரு தடவை கல்யாணமான பிள்ளையும் பொண்டாட்டி சுகம்னு என்னன்னு அவனுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லி உனக்கு தெரியும். ஆனால் ஊர் உலகுக்கு தெரியுமோ? தெரியாது. முதல் தாரம் செத்து போயிட்டாள்னு ஒரு முழு நீளத்துக்கு இழக்கத்தான் தெரியும் என்றாள். நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை மாமி. ஏதோ உன் மனசுலையும் சீதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு தோணித்து. அதே சமயத்தில் எங்கள் ரகுவும் மனசு மாறி வந்தான். எனக்கு நீங்கள் 2 பேருமே வேண்டியவர்கள். ஒரு பக்கம் சொந்தம், இன்னொரு பக்கம் ஸ்நேகம். நீ பட்ட கஷ்டத்துக்கு விட்ட கண்ணீருக்கும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் விடிவு வேண்டாமோ? ஏதோ பகவானுக்கு இப்போவாவது கண் திறந்திருக்கிறதே. எல்லாம் நீங்கள் செய்கிற உபகாரம் மாமி. நானாக எதையும் செய்யலை பாகீரதி. எல்லாம் ஈஸ்வரன் செய்ய வைக்கிறான். அதனாலே இன்னமே அதிகமாக கால தாமசம் செய்யாமல் நடக்க வேண்டியதை பாரு. உள்ளூர்லேயே வச்சுக்க அவனுக்கு இஷ்டமில்லை. பழனியோ திருத்தணியோ இல்லை சுவாமி மலையோ ஏதோ ஒரு ஊரிலே வச்சுக்கலாம். கல்யாண தேதி நிச்சயமானால் அவனுடைய காரும் வந்துவிடும். நீங்கள் கடைக்கணிகளுக்கு போக. கார் வச்சுட்டு இருக்காரா? அது தெரியாதா? சந்தானம் அதை சொல்லவில்லையா? இப்போ ரிப்பேரில் இருக்குது, அதான் தெரியலை போலிருக்கு. ஓஹோம், நல்ல வசதி கார், ஃபியட். அப்படியா? இந்த அலமேலு தன் அண்ணா பிள்ளைங்கிற ஒரு காரணத்துக்காக உன்னோட சம்பந்தம் செய்ய வரலை பாகீரதி. நன்னா சம்பாதிக்கிற பிள்ளை, சீதாவின் மனசு போல அவளை வச்சுப்பான் என்கிற ஒரே நினைப்பிலே தான் வந்தேன். பாகீரதிக்கு கண்களில் நீர் தழும்பியது. அலமேலுவுக்கு என்ன அபிமானம், ஆசை, பரிவு எல்லாம். இந்த கல்யாணம் நடந்தால் சீதா அதிர்ஷ்டசாலிதான். நான் என்னதான் கைமாறு உங்களுக்கு செய்ய போகிறனோ என்று பாகீரதி தழுதழுத்தாள். பிறகு உங்களை ஹரிக்கதையிலும் கோவிலிலும் பார்த்து பழகியவள் நான்.
என்னையும் உருட்டா நினச்சி நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு உபகாரம் செய்ய வீடு தேடியே வந்து விட்டேன். கற்பகாம்பா தேவி தான் நேரிலே வந்த மாதிரி இருக்கு எனக்கு என்று கண்ணீர் விட்டாள். சீச்சி, அசடு மாதிரி பேசாதே. இந்த லோகமே பரஸ்பர உபகாரத்தினாலும் ஸ்நேகத்தாலும் ஓடுறது. அவனவன் தன் காரியத்தையே பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் அகலமான பூமி எதுக்கு? குகையாக அடைஞ்சு கிடக்கலாமே. அப்போ சரி, நான் புறப்படுறேன். இப்போதே எல்லார்கிட்டையும் சொல்லி ஊர் கூட்டம் கூட்டாதே. முக்கியமாக அந்த பிள்ளை, அதான் சந்தானம், அவன்கிட்ட இதை பற்றி அதிகம் பேசாதே. எதையாவது சொல்லி உன் மனசை கலைக்க பார்ப்பான். இந்த காலத்திலே யாரையும் நம்புறதுக்கில்லை. அப்படி ஆயிடுத்து உலகம். என்ன தெரிஞ்சுதா? சரி மாமி, சந்தானத்துக்கிட்டே நிச்சயமான பிறகுதான் சொல்வேன். போதுமா? அதுதான் விவேகம். நான் வரட்டுமா? குங்குமம் எங்கே இருக்கே? சுவாமி படத்துக்கு கீழே தானே. கூடத்திலிருந்து அலமேலு தின்கட்டை நோக்கி நடந்தாள். பின் தொடர்ந்த பாகிருதிக்கு திடீரென்று ஒரு பலம் உண்டாயிற்று. ரகுபதியை சீதா பார்த்ததில்லை. சீதாவை அவனும் பார்த்ததில்லை. சந்தானமும் அலமேலுவும் மட்டும் பார்த்தால் எப்படி போதும்? மாமி, நான் கேட்குறேன்னு வித்தியாசமாக நினச்சிக்காதீங்கோ. சீதா பிள்ளையை பார்த்தால் தேவலைன்னு எனக்கு தோன்றது என்றாள். அவள் மனக்கண் முன் சந்தானம் விவரித்த உருவம் நின்றது. குள்ளமும் குண்டுமாய் தொந்தியுடன் குங்குமத்தை இட்டுக்கொண்டே அலமேலு தாழ்ந்த குரலில், பாகிருதி, அதை பற்றி நீ கவலைப்படாதே. இங்கே வந்து பார்த்தால் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்கிறது தான் மிச்சமாகும். உனக்கும் நெய்யையும் சர்க்கரையையும் கலந்து ஏதாவது செய்ய வேண்டி வரும். நான் 3ஆம் மனுஷனுக்கு தெரியாமல் ஏற்பாடு பண்ணுறேன். இப்படின்னு எல்லாம் இப்போ கேட்காதே என்ன என்று கூறினாள். பாகிருதியின் மனம் சமாதானத்தில் நிரம்பியது. அலமேலுவின் தலை மறைந்ததும் பாகிருதி வாசல் வரை வழி அனுப்ப சென்றிருந்தவள் மெதுவாக திரும்பினாள். ரேழியில் நடக்கும்போது திடீரென்று கமலா சந்தானத்தின் அறையிலிருந்து வெளிவந்தாள். ஏனம்மா, அலமேலு மாமி ரகசியம் பேசினாளா? இல்லை ரகசிய தொடர்கதை வாசித்தாளா? கோட்டை மாதிரி வீடு, ஊரிலே வேற வீடு, நெல், தேங்காய், ஃபியட் கார். அப்பப்பா, அக்கா காத்திருந்ததுக்கு பெரிய இடமாக தான் பிடிக்கிறாள். கமலாவின் கலகலப்பை பாகிருதியால் ரசிக்க முடியவில்லை. ஏண்டி, ஒட்டு கேட்டிருந்தியா? இந்த வீட்டில் பின்ன எங்கே தான் கால் கெடுக்க நிற்கிறதாம்? சந்தான ரூமிலே உட்கார்ந்திருந்தேன். ஓஹோ, கையிலே பஞ்சிருந்த காதில் அழைச்சிட்டு இருந்திருப்பேன். இந்த வாய் சாலகம் ஒன்று தான் இருக்குது உங்ககிட்ட. அது சரி, இந்த விஷயமா இப்போதைக்கு நீ வாயை திறக்கப்படாது. எப்போ திறக்கலாம்? கல்யாணம் நிச்சயமான புறம். அது எப்போ ஆனதும் சொல்கிறேன். அதுக்கு முன்னே ஏதாவது உன் தொண்டையிலிருந்து கிளம்பித்தோ நான் பொல்லாதவளாகி விடுவேன். சந்தானத்துக்கிட்டே சொல்லலாம் இல்லையா? அவன்கிட்ட தான் சொல்லவே படாது. ஏனம்மா, அவனுக்கு இந்த வரன்லேயே இஷ்டம் இருக்கிறதா தெரியல. உன்கிட்ட அப்படி சொன்னானா? ஏண்டி, கேள்வி மேலே கேள்வியாக போட்டு உசிர வாங்குற? பேசாதேன்னா பேசாமல் இரு. சரி அம்மா. சீதா எங்கே? தெரியாது. நான் திண்ணைக்கு வந்தபோது அவளும் நின்றுருந்தா. அப்புறம் எங்கே எந்த பக்கம் போனாலோ தெரியாது. ஒருவேளை முதலியார் வீட்டு பொண்ணை பார்க்க போயிருப்பாள். ஜானா ரிஸ்ட் வாட்சி கட்டி கொண்டு கையை வீசி வீசி நடந்து போனாள் அவள். திருப்பதி கொடை போகிற மாதிரி இன்றைக்கி அவள் எத்தனை தெருவிலே அந்த கடிகாரத்தை காட்ட போயிருக்காளோ. சரி, ஏதாவது காரியம் செய். மணி 10 ஆக போகிறது. அலமேலு மாமி வந்ததிலே சமையலே ஆகலை. இனிமேல் தான் சாம்பாருக்கு புளியை கரைக்கணும். எனக்கு இப்போது பசிக்க ஆரம்பிச்சுட்டு. இன்றைக்கி கொஞ்சம் பொறு. கோஸ் ஒரு துண்டு இருக்குது, அதை நறுக்கி கறி பண்ணலாம். போமா, எனக்கு படிக்கணும். சரி, நீ போய் படி, நானே நறுக்கிக்கிறேன். ஒரு காரியம் சொல்கிறப்ப தான் உனக்கு 1000 காரியங்கள் இருக்கும். என்னைக்கு தான் உடம்பு வணங்கி செய்வியோ? பாகிருதி அழுத்து கொண்டே உள்ளே போக கமலா சங்கீதத்தை கேட்க ரேடியோ பக்கம் சென்றாள். சமையலறையில் கைவேலையில் ஈடுபட்டாலும் பாகிருதியின் மனம் அலைந்து கொண்டிருந்தது. அலைமேல அவளை பேச முடியாமல் அடித்து விட்டாள். அவளுடைய தாராள குணத்திலும் இரக்கத்தினாலும் சீதா அலமேலுவுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டவளாக இருக்க வேண்டும். சீதா கல்யாணமாகி புக்ககம் சென்று விட்டால் இந்த சம்பந்தத்தின் மூலமே ஜானா கமலாவின் கல்யாணங்கள் நடந்துவிடும். 40 வயசிலே தாம்பத்தியத்தில் இறங்குகிறவன் கண்டிப்பாக பொண்டாட்டி பேச்சை கேட்கிறவனாகத்தான் இருப்பான். என்னதான் சீதா சாதுவானாலும் தங்கைகளின் சேமம் என்றால் சும்மா இருக்க மாட்டாள். புருஷனிடம் கெஞ்சியும் அழுதும் காரியத்தை சாதித்து கொண்டு விடுவாள். இந்த ஒரு கல்யாணத்தால் பாகிருதியின் கவலைகளெல்லாம் தீர்ந்துவிடும்.
தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் பெற்ற பெண்களின் கதியையே எண்ணி எண்ணி தேசலாகி கிடந்த அவளுக்கு இனிமேல் நிச்சயமாக நல்ல தூக்கம் கிடைக்கும். 3 பெண்களும் 3 வீடுகளுக்கு விளக்கேற்ற போய்விட்டால் அப்புறம் பாகிரதிக்கு வேறு என்ன நிறைவு வேண்டும்? அவள் நிம்மதியாக கஞ்சியோ கூழோ குடித்து கொண்டு இராமாயணத்தையும் கீதையையும் கேட்டுக்கொண்டு காலத்தை தள்ளிவிடுவாள். ரகுபதியின் உருவம் அது சந்தானம் விவரித்த உருவமாயினும் அடிக்கடி சஞ்சலத்தை உண்டாக்கியது. உயரமில்லை, தொந்தி இருக்கிறது. கற்பனையில் அந்த உருவம் அடங்கின போது சஞ்சலமும் அதிருப்தியும் அதிகமாக தான் வளர்ந்தன. சீதா பிரமாத அழகில்லைதான். 27 வயதில் அவளுடைய இளமை குறைய ஆரம்பித்திருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அவளுக்கு ஏற்ற கணவனாக ரகுபதி இருக்க மாட்டானோ என்ற பயம் அவள் மனத்தில் உதித்தது. அடுத்த கணமே அவனுடைய உருவத்தை மறந்து மற்ற லௌகீக உடைமைகளில் மனத்தை செலுத்தினாள். வீடும் வாசலும், சாப்பிட நெல், வெளியே செல்ல கார், கை நிறைய சம்பளம், இதெல்லாம் தான் உலகத்தில் மானமாக வாழ தேவையானவை. இதையெல்லாம் பெறத்தானே ஒவ்வொருவனும் மாய்ந்து மாய்ந்து உழைக்கிறான் அல்லது பேராசைப்பட்டு 4 பேரை ஏமாற்ற முற்படுகிறான். உண்மையாக உழைப்பவனிலிருந்து கள்ள மார்க்கெட்டுக்காரன் வரை எல்லோருமே தத்தம் மனைவி மக்களுக்காக, சமூகத்தில் பெறக்கூடிய பெருமைக்காக, அந்தஸ்துக்காக வீட்டையும் வாசலையும் சம்பாதிக்க தான் பாடுபடுகிறார்கள். ரகுபதிக்கு இதெல்லாம் ஏற்கனவே இருக்கின்றன. 40 வயது ஆனால் என்ன? நல்ல திடகாத்திரமான மனிதர்களுக்கு 50 வயது வரை, ஏன் இன்னும் சில ஆண்டுகளுக்கு மேலே கூடத்தான் சரீர கட்டி இருக்கும். பெண்களுக்கு தான் 30 ஆனால் அதுவும் 1 2 பெற்றுவிட்டால் கிழடு தட்டி விடுகிறது. சீதாவுக்கு இப்போது கல்யாணமானால் மறையும் இளமை திரும்பி வரலாம். ஆனால் அதுவும் இன்னும் 4-5 வருடங்களுக்கு மேல் தாங்காதே. பாகிரதி தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு மன திருப்திக்கு ஏற்ப பதில்களையும் தேடினாள். ஒரு விதத்தில் அவள் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்கிறாள் என்பதை மட்டும் உணரவில்லை. அவளுடைய தாய் பாசமும் பெண்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு தாயின் இயற்கையான துடிப்பும் தான் அவளை மாதிரியான உணராமல் அழுத்திவிட்டனவோ. சுமார் 11 மணிக்கு சீதா களைப்புடன் திரும்பினாள். கல்யாண விஷயத்தையும் பிரஸ்தாபித்தால் அவள் ஏதாவது ஏமாற்றமாக பதில் சொல்லிவிடுவாளோ என்கிற பயம் பாகிருதியை கவி கொள்ளவே அன்று முழுவதும் அதை பற்றிய பேச்சையே அவள் எடுக்கவில்லை. கமலா கூட தாயாருக்கு அளித்த வாக்குறுதியை மீறவில்லை. 8 வருடங்களாக எந்த விஷயமானாலும் கூட பிறந்த சகோதரனிடம் பேசுவது போல் மனம் விட்டு பேசிய பாகிருதி திடீரென்று மாறிவிட்டதை அன்று சாப்பிடும்போதே சந்தானம் உணர்ந்து கொண்டான். அப்போதுதான் இதுவரை அவன் எண்ணி பார்த்திராத ஒரு உண்மையும் விளங்கியது. இத்தனை காலமும் அவன் பாகிருதியின் நொந்த மனதுக்கு இதமாக பேசி அவளுடைய போக்கின் திசையிலேயே சென்றிருக்கிறான். எந்த விஷயத்திலாவது அவனுக்கும் அவளுக்கும் முரண்பாடு இருந்திருந்தால் அது இதுவரையில் சிறிய விஷயமாக தான் இருந்திருக்கிறது. சீதாவின் கல்யாணம் தினசரி நிகழ்ச்சி அல்லவே. அது அவளுடைய வாழ்க்கையில் மகத்தானதொரு சம்பவம். அந்த சம்பவத்தை நல்ல முறையில் நிறைவேற்றி விட வேண்டும் என்பது பாகிருதி தினம் தினம் காணும் கனவு. அந்த கனவு நனவாகும் தருணத்தில் பாகிருதி மனத்தில் வரித்துவிட்ட மாப்பிள்ளை திருப்தி இல்லை என்று தன்னுடைய உண்மையான அபிப்பிராயத்தை குடும்பத்தின் நலனை உத்தேசித்து சந்தானம் வெளியிட்டான். இது அவனுடைய சாதுரிய குறைவு என்றால் பாகிருதியின் மனதுக்கு ஏற்ப பேசியிருக்க வேண்டும். அப்படியானால் இத்தனை ஆண்டுகளாக நெருங்கி பழகிய குடும்பத்துக்கு அவன் துரோகம் செய்தவனாகி விடுவானே. இந்த காலத்தில் மனதில் பட்டதை குற்றங்குறைகளை சொன்னால் யாருமே மன்னிப்பதில்லை. இல்லாததொரு பெருமையை சொன்னாலோ முகஸ்துதி செய்தாலோ அதை அப்படியே கேட்கிறவன் நம்பி புகழ்கிறவனையும் நல்லவன் கூட்டத்தில் சேர்த்து விடுகிறான். சீதாவின் வரனை பொறுத்த மட்டில் சந்தானம் பாகிரதியின் கண்களுக்கு குற்றம் செய்தவதான். அதோடு மட்டும் இருந்திருந்தால் அவன் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. பாகிரதியின் மனம் எல்லா விஷயங்களை பற்றியுமே மாறிவிட்டது போல் அல்லவா இருக்கிறது. இதற்கு அலமேலு போட்டுவிட்டு போன தூபமும் ஒரு காரணமாக இருக்குமோ? சந்தானத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. 11:30 மணிக்கு அவன் வீடு திரும்பி கை கால்களை கழுவிவிட்டு அறையில் வந்து உட்கார்ந்ததும்
பாகீரதி வந்தாள். சாதாரணமாக இந்த சந்தர்ப்பங்களில் சந்தானம் இலை போட்டாச்சு சாப்பிட வரியா, இல்லை இன்னும் நேரமாகணுமா என்று கேட்கிறவள், அன்று சாப்பிட்றதுக்கு ரெடியானா வந்து சாப்பிட்டு விட்டு போ என்று அவனுடைய முகத்தை கூட ஏறிட்டு பார்க்காமல் சொல்லிவிட்டு போனாள். அவளுடைய குரலில் தோய்த்திருந்த வெறுப்பை சந்தானம் உணர்ந்து கொண்டான் என்றாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. இதோ வரேன் மாமி என்று தன் இயல்பில் சொல்லிவிட்டு எழுந்தான் அவன். அம்மாவின் அலட்சியத்தையும் அதற்கு முன்னால் அவள் வாயிலிருந்து வெளிவந்த வார்த்தைகளின் கடுமையையும் கூடத்தில் இருந்தபடியே உணர்ந்த சீதா அவள் சமையல் கட்டை நோக்கி சென்ற பிறகு சந்தானத்தின் அறை வாசலுக்கு வந்தாள். சந்தானம், அம்மா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாள்? இம்மாதிரி உங்ககிட்ட பேச மாட்டாளே என்றாள். பதில் சொல்லாமல் சந்தானம் அவளை பார்த்து சிரித்தான். அதே கணத்தில் சீதாவை பற்றி ஒரு வேதனையும் உள்ளத்தில் எழுந்தது. சீதா அடக்க ஒடுக்கமான பெண். வீட்டுக்காக தங்கிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டவள். அவள் ரகுபதியின் மனைவியா? ஏதோ பொருளாதார பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய அவசியமும், பெண் என்றால் யாராவது ஒருவரை மனம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தமும் அவளை ரகுபதியின் மனைவியாக்க போகின்றனவா?